ஓம் நமச்சிவாய. தவத்திரு குறும்பேரி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் அருள்வாக்கு நூலில் உள்ள அரும்பெரும் கருத்துக்களை காணலாம். கடவுள் என்பவர் யார்? மக்களால் காணப்பட்ட பொருள், அறியப்பட்ட பொருள், எண்ணப்பட்ட பொருள், கேட்கப்பட்ட பொருள் என்ற எல்லா பொருள்களுக்கும் அப்பாற்பட்டவர் கடவுள் ஆவார். எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர் கடவுள். எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர் கடவுள் என்பதால் இவ்வுலகத்திற்கும் உலகில் உள்ள உயிர்களுக்கும் சம்பந்தம் இல்லையா என்றால் இருக்கின்றது. அவர் கலந்துரையாத பொருளே இல்லை. அவனின்றி ஓரணுவும் அசையாது. கடவுள் உலகத்தை கடந்தவர் என்ற கருத்தை நாம் உணர வேண்டும். உலகம் என்பது நாமும் நம்மால் அறியப்படும் பொருள்களும் தான். அதாவது சித்தும் சடமும் உலகம் என்று சொல்லலாம். சித்து என்பது அறிவுடையது, சடம் என்பது அறிவற்றது. சித்து சடம் இவற்றில் உயர்ந்தது சித்து என்கின்றோம். இந்த இரண்டையும் படைத்தவர் கடவுள் ஆவார். நாம் காண்கின்ற பொருள்களுக்குள் உயர்ந்த ஒரு பொருளின் இனத்தைச் சேர்ந்தவன் என்றுதான் எண்ண முடியுமே தவிர அதைவிட வேறாக எண்ண நமது அறிவு சக்தியற்றதாகின்றது. ஆகவே நம்மை படைத்தவர் நமது சக்திக்கு அப்பாற்பட்டவர். அவரை அறிந்து சொல்வதற்கு அவர் அடங்குபவர் அல்லர். அறிவுக்கு எட்டாதவர், எல்லாவற்றையும் கடந்தவர். ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லாமையால் அன்றோ அவருக்கு 1000 திருநாமம் பாடுகின்றனர். அவரை 10,000 பெயரிட்டு அழைத்தாலும் அவற்றையும் கடந்து நிற்பவர். அதனால்தான் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் கடவுள் என்பதாகும். அவரின் பெருமைகளை அறிந்து கொள்வதனாலே நமக்கு வரும் துன்பம் விலகி போகும். அவர் எல்லா உயிர்களுக்கும் துணையாக நின்று அருள் புரிகிறார். நம்முடைய குறைகளை திருத்திக் கொள்வதற்கும் பிழைகளை திருத்திக் கொள்வதற்கும் எந்த அளவு அறிவு வேண்டுமோ அவற்றை உயிர்களுக்கு அளித்திருக்கிறார். ஆகையால் கடவுள் நம்மால் முடிந்தவரை அறியப்பட்டவர், நமக்குள் அகப்பட்டவர். கரைகாணா பெருமை உடையவரானாலும் அன்பர்களால் அடியார்களால் அறியப்பட்ட ஓர் கரையே உடையவர் கடவுள். கடவுளை பற்றிய நமது குருநாதரின் கருத்துக்களை அடுத்த மாத காணொளியில் தொடரலாம். தற்போது இந்த மாத பரணி பூஜை 4/3/2025 செவ்வாய்க்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குரும்பரப்பள்ளி அடுத்த போலரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சதானந்த சுவாமிகளின் சீடர் குடும்பம் தெய்வ திரு கோவிந்தப்பா கவுண்டர் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முக லிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 1/4/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள். பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமது ஆசிரமத்தில் கோ பூஜை, பிரதோஷ பூஜை, சங்கடகர சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. விருப்பமுள்ள பக்தர்கள் பூஜை பொருட்கள், நெய், எண்ணெய்,
அபிஷேக பொருட்கள் வழங்கலாம். பக்தர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ வழங்கலாம். நன்றி. அப்போ வந்து நான் சின்ன பையனாக இருக்கேன். நம்ம ஊருக்கு கிராமத்துக்கு உப்பாரப்பட்டி உப்பங்கரை, கிருஷ்ணகிரி மாவட்டம் உப்பங்கரை உப்பாரப்பட்டின்ற கிராமத்துக்கு அப்போ நான் சின்ன பையனாக இருக்கேன். அப்போது இவருடைய சிஷியர் வந்து ஈஸ்வரன் கோயில் நம்ம ஊரில் பெரியப்பா அவர் இது பண்ணிட்டு அவர்கிட்ட இவருடைய சிஷியர் பச்சையப்பன் சுவாமி வந்து அவர் இருந்தார். அப்புறம் சாமி வந்து அங்கே அவர் பார்க்குறதுக்கு சிஷியன் பார்க்கறதுக்கு வருவார். வந்து அங்கே அமைதியே எதுவும் பேச மாட்டார். சாமிஜி வந்து அந்த கோயிலில் வந்து உட்காந்துட்டு சிஷியனோட பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே வந்து எல்லாமே கையில் தான் வாங்கி சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் வாங்கி சாப்பிட்டு கையில் அப்படி தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவ மாட்டார். அப்படியே இப்படி துடைப்பார். கையிலேருந்து அப்படி தண்ணி ஜலம் ஏற்கவே ஜலம் கழுவிடுவார். அதே மாதிரி சாதம் கொடுத்தாலும் சரி கையில் உருண்டை ஊற்றி அப்படி தான் வாங்கி சாப்பிடுவார். அப்புறம் கூழ் விரும்பி சாப்பிடுவார். சாமிஜி கூழ் விரும்பி சாப்பிடுவார். அந்த கூழ் கையில் தான் வாங்கி சாப்பிட்டு கடைசியில் அப்புறம் சும்மா அப்படி இப்படின்னு மாதிரி கையில் தண்ணி வந்து தண்ணியில் ஊற்றி கழுவுனா எப்படி இருக்கும் அதே மாதிரி சாமிஜியோட அது என்ன சொல்கிறது. அப்போ நான் சின்ன வயசில் கதை மாதிரி சொல்லுவாங்க சாமிஜியை பற்றி. அவர் வந்து ஒரு சித்தர் வந்து ஒரு காலத்தில் உடல் உறுப்புலாம் கால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் ஒரு இடத்துல பிரிஞ்சு இருக்குன்ற மாதிரியெல்லாம் சுடுகாட்டிட்ட ஆரம்பத்தில் குறும்பேர் சாமியார்ன்ற மாதிரி பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் பிறப்புல கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்துலேருந்து தான் வந்து அவருடைய பூர்வீகம் இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் குறும்பேரி சுடுகாட்டில் வந்து அவர் இதெல்லாம் இருந்து சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி கதை மாதிரி சாமிஜி அப்படின்ற மாதிரி தான் மற்றபடி மண் பையனாக இருக்கும். இப்போ பெரியவங்க தான் அவரை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய இதெல்லாம் மற்ற அவர் எதையுமே வந்துட்டு அவர் சொல்கிறது ஒரு ஞான சக்தி மாதிரி. இவரை பார்க்க வரனா கூட இவருக்கு வந்து மற்றும் வந்து ஒரு என்ன சொல்கிறது கர்மா வந்து இவர் அலோட் பண்ண மாட்டார். வரானா அவர் வரா நான் இல்லைன்னு சொல்லல இந்த மாதிரிலாம் சொல்லி என்ன கேள்விப்பட்டேன். அதனால் சாமியை மனசார உண்மையாக மனசார அவருக்கு கொடுக்குற காணிக்கை வந்து யதார்த்தமாக இருக்கிறவங்க அவர் உழைப்பால் கொடுக்குறவங்க தான் அவர் சாமியை இருப்பார். மற்றபடி வேறு குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறோம் நிறைய கோடி சொன்னாயிரம் கொடுத்தோம்னா ஒரு சாமியை விரும்பி வாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் தெரியும். அதனால் சாமி அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த லேண்டெல்லாம் வாங்கி இங்கே அவர் இதெல்லாம் இது பண்ணி அப்புறம் அங்கே ஆஸ்பமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச கதை எடுக்கிறாங்க. குருவே சாமியாருடைய வரலாறு எனக்கு தெரிஞ்ச வரை செவி செய்தியாக வந்தது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அவர் வந்து சுடுகாட்டில் வந்து 123 நாட்கள் ஒத்த காலில் தவம் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. அப்படி சுடுகாட்டில் தவம் இருந்த காரணத்தினால் அவர் சிவனோட சித்தமானார் என்றும் தகவல் வந்தது. அதோட அந்த தலகண்டம்மா கோயில்னு இப்போ சொல்கிறாங்க. அந்த தலகண்டம்மா கோயிலுடைய வரலாறு என்னென்றால் அவர் வந்து சக்தி கோயில் சுடுகாட்டில் சிவனோட சித்தமானார். சக்தி இல்லாமல் இருந்ததுனால சக்தி கோயிலில் வந்து தியானம் தியானம் இடத்துல இவர் சொல்லு வந்து எல்லாருக்கும் சொல்கிற சொல்லெல்லாம் பலிச்சிட்டனால இவருக்கு மந்திரவாதிகள்லாம் வந்து இவருக்கு சாமிக்கிட்டே வந்தாங்க. நம்மகிட்ட வராதுன்ற ஒரு வருத்தத்தில் இவரை வந்து கண்டம் கண்டமாக வைக்கணும். அப்படி வெட்டிட்டாக்கா நமக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு அந்த மந்திரவாதிகள் முடிவு பண்ண விஷயம் சாமிக்கு அந்த சிவனோட சித்தத்தில் ஞானத்தை தெரிஞ்சதுனால அவர் வந்து அமாவாசை ராத்திரி அந்த சக்தி கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி தலை தனியாக கால் தனியாக பண்ணணும்னு நினச்சாங்க. அவங்க நினச்சி வந்து இந்த வெட்டர்வாடு வந்தபோது அதை இவர் என்னென்ன நினைச்சாலும் அதே மாதிரி கால் தனியாக கை தனியாகவும் இவர் வந்து அவர் காட்சி கொடுத்தார். அந்த கோயிலுக்கு தலகண்டமா கோயில் என்று பேர் வந்ததுக்கு மூல காரணம் இதுதான் என்பது எனக்கு தகவல்.
நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. மண்ணும் தண்ணீரும் தீயும் காற்றும் வெளியும் கூடி அணைந்த சடலம் என்று மனதிலே கொண்டிருந்தும் பின்னும் அதை நான் என்னும் பேதைகள் புத்திக்கு என்ன சொன்னாலும் உள்ளம் இறங்குமோ சொல்லுமையா. என்ன சொன்னாலும் உளமிறங்குமோ சொல்லுமையா. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. பச்சை எலும்பும் தோலும் மாமிசமும் மலமும் ஆன உடல் என்று மனதிலே கண்டு பின்னும் இது நிச்சயமில்லை என்றும் நீர்க்குமிழி என்றும் அச்சமில்லாமல் உள்ளம் அறிவில்லாமல் வாழும். அச்சமில்லாமல் உள்ளம் அறிவில்லாமல் வாழும். நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. வீட்டில் இருந்து ஒருவன் வெளியிலே போகும் முன்னே விடவனாகுமோ வீண் சொல் பிணமாம். இந்த கூட்டில் இருந்தவனும் கூடுவானாமோ பரவீட்டில் விளங்கும் சதானந்தனே. பரவீட்டில் விளங்கும் சதானந்தனே. நாச சரீரத்தை நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. பாசத்தை நீக்கி பசுவை பதியில் இட்டு கோசபுரங்கள் எல்லாம் கொளுத்தி எரித்த சாமி. நாச சரீரத்தை நான் என்றிருக்கவும் நியாயமோ சொல்லுமையா.
ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். ஞான கண்மணியே அங்கும் இங்கும் எங்கும் பொங்கும் சதானந்தர். ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். சாது சல்லபத்தினால் சந்தோஷமாக அவர் சச்சித்தானந்தம் தானே உண்டாகி ஞான. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். கள்ள மனதை கண்டிக்க நல்லதொரு மார்க்கம் சொன்ன சித்துக்கு பித்தான புத்தி மயக்கத்தை கண்ட. ஆடுகின்ற ஆட்டத்தை நான் ஆரிடம் சொல்வேன், கண்மணியே யாரிடம் சொல்வேன். தஞ்சமென்றோர்களுக்கு அஞ்சா ஞானம் அளித்து குஞ்சித பாதத்தையே கூடிய கோணை பிடித்த பழைய பண்கள் பற்றி போற்றி போற்றி தொல்லை நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நந்திப்பாத்தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இருவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பெடுக்கும் விஞ்சகந்தன் கைகள் வெல்க, புறத்தாக்கு செய்யோந்தன் பூங்கலங்கள் வெல்க, கருப்புள்ளார் உண்மையிலும் பொன்கலங்கள் வெல்க, கண்ணுதலா தன் கருணை கண்காட்டவும் செய்து எண்ணதற்கு எட்டார் எதிரார்கள் இருந்து பின்னிருந்து மனிதன் நிற்காய் என்னிருந்து எல்லா பிறக்கும் ராதா